வணக்கம். இது கேள்விக்களம். மண்ணின் மைந்தர்களுக்கே வேலை என்கிற முழக்கம் பல மாநிலங்களிலும் அவ்வப்போது எழுந்து ஓய்வதுண்டு. அவ்வப்போது அந்த முழக்கம் என்பது உயிர் பெறுவதும் உண்டு. ஹரியானாவில் தனியார் துறை வேலைகளில் அந்த மாநில மக்களுக்கே இடஒதுக்கீடு என்கிற ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அது நீதிமன்றத்தால் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்போது கர்நாடகத்தில் அங்கு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் உட்பட அனைத்து தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இந்த நிறுவனங்களில் 50% வேலைகளை, மேனேஜ்மெண்ட் சார்ந்த வேலைகளை உள்ளூர் மக்களுக்கே தர வேண்டும், கன்னடர்களுக்கு தர வேண்டும் என்கிற ஒரு சட்டம். அதுபோல நான் மேனேஜரியல், அது நிர்வாகம் சாராத அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நான் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸ் என்பதில் 75% இடங்களை அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களுக்கே தர வேண்டும் என்கிற ஒரு முழக்கம் சட்டமாக்கப்பட்டு அமைச்சரவையிலே அதற்கு ஒப்புதல் பெறப்பட்டு நிறைவேற்றப்பட இருக்கிறது. இதற்கிடையில் CD பிரிவு, கீழ்நிலை பணிகள் என்று கருதக்கூடிய CD பிரிவுகளில் 100% கன்னடர்களுக்கே என்று சட்டம் போட இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் அறிவித்து அந்த ட்வீட்டை அவர் டெலீட் செய்துவிட்டார். ஆனால் அமைச்சரவை ஒப்புதல் தந்திருப்பது மேனேஜ்மெண்ட் வேலைகளில், உயர் பதவிகளில் 50% அந்த மாநில மக்களுக்கு, 75% இதர பணிகள் அந்த மாநில மக்களுக்கு தர வேண்டும் என்கிற ஒரு முழக்கம். இதற்கு முன்னால் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்பது, பெங்களூரு சர்வதேச புகழ்பெற்ற நகரமாகிவிட்டது. ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் வேறு மாநிலங்களிலிருந்து வந்து வேலை செய்கிறார்கள். உள்ளூர் மக்களுக்கு வேலை இல்லை என்கிற ஒரு முழக்கத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனை வருகிறது. உள்ளூர் மக்களுக்கு வணிகம் செய்யலாம், ஆனால் உயர் பதவிகளிலே இடம் இல்லை என்கிற பின்னணியிலிருந்து இந்த முழக்கம் வருகிறது. மாநில மக்களுக்கு வேலை தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் இது வருகிறதா, அல்லது அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகத்திலே தற்போது திடீரென்று முளைத்திருக்கக்கூடிய சில அதிருப்திகளை திசை திருப்புவதற்காக அந்த அரசு செய்கிறதா என்பது வேறொரு கேள்வி. ஆனால் தொழில், முதலீடு இவற்றையெல்லாம் அந்த மாநிலத்திலிருந்து அகற்றிவிடும் என்று தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள், ஐடி நிறுவனங்களுடைய கூட்டமைப்பான நாஸ்காம் போன்ற அமைப்புகள் இது சட்டவிரோதமானது, பிற்போக்குத்தனமானது, எல்லோரும் திறமை கொண்டவர்கள் எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம், வேலை செய்யலாம் என்கிற அந்த சமத்துவ கோட்பாட்டுக்கே எதிரானது, காம்படிட்டிவ்னஸ், அறிவார்ந்தவர்களை தேவையான இடத்தில் அமர்த்தி கொள்வதற்கு நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை இது பறிக்கிறது. இதனால் பெங்களூரு தன்னுடைய முக்கியத்துவத்தையே இழந்துவிடும், பின்னோக்கி போய்விடும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். அதனால் அந்த அரசு இப்போது அதில் ஒரு தயக்கத்துக்கு வந்திருக்கிறது. இந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள், நியாயங்கள், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விளைவுகள், இது பற்றி நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கனகராஜ் அவர்கள், மத்திய அரசு ஊழியர் சம்மேளனத்தினுடைய திரு துரைபாண்டியன் அவர்கள், தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தோழர் தியாக அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு டாக்டர் பொன்ராஜ் அவர்கள், பெங்களூரிலிருந்து திருமதி கிருத்திகா தரன் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திரு பொன்ராஜோடைய முதற் பார்வை கேட்குறேன். திரு பொன்ராஜ், இந்த சட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உள்ளூர் மக்களுக்கு, நம்ம ஊர்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது வந்தேரிகள், அது வட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க, அவங்க வேலையை பெறுறாங்க அப்படின்னு பேசுகிற கூக்குரல்கள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் திருப்பூர், ஈரோட்டில் தொடங்கி எல்லா இடங்களிலும் அடித்தட்டு வேலைகளை செய்வதற்கு இங்கே ஆள் இல்லை. பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட்லேருந்து ஆட்கள் வந்தால் தான் உண்டு, ஒடிசாவிலிருந்து. அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த தொழிற்சாலையுமே இயங்க முடியாது என்று அவர்கள் மாற்றுக்குரல் எழுப்புறதையும் நம்ம சமகாலத்தில் பார்க்குறோம். ஆனால் இது ஒரு ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ், மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸில் இடஒதுக்கீடுன்ற கோரிக்கை நியாயத்தின் பார்ப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இந்த கோரிக்கை இது தனியார் துறைகளில் மேனேஜ்மெண்ட்டில் 50%, நான் மேனேஜரல் ஜாபில் 75% கன்னடர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு என்ற கொள்கை முற்றிலும் பிற்போக்கான கொள்கையாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது ஒரு ப்ரைவேட்டில் போகும் பொழுது, ப்ரைவேட் ஜாபாக இருக்கும் பொழுது
ப்ரைவேட் வந்து காம்படிட்டிவ்னஸ் தான். ப்ரைவேட் இண்டஸ்ட்ரினாலே காம்படிட்டிவ்னஸ் தான். காம்படிட்டிவ்னஸ் அப்படின்னா வந்து குவாலிட்டி, ஜஸ்ட் இன் டைம், இன் டெலிவரி, அப்புறம் வந்து அஃபோர்டபிலிட்டி. இந்த 3ஐயும் வைத்து தான் ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி சர்வைவே ஆகும். அப்போ அந்த சர்வைவ் ஆகும் பொழுது இவர்கள் திறமை இருப்பவர்கள் அவர்களை வந்து அவர்களுக்கான அந்த வாய்ப்பு அங்கு வழங்கப்படும். அப்போ இது வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் அந்த காம்படிட்டிவ்னஸில் இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. இந்த அளவுகோலில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரிஷி சுனக்கே வந்து பிரதமர் ஆகியிருக்க முடியாது யூகேல, லண்டனில். அப்போ இன்ஃபோசிஸினுடைய தலைவர் இது மருமகன் ரிஷி சுனக் அங்கே பிரதமரே ஆகியிருக்க முடியாது. அப்போ உலகமெங்குமே வந்து ஒரு மைக்ரண்ட் பாப்புலேஷனை வைத்து தான் அமெரிக்காவே இயங்குகிறது. மைக்ரண்ட் பாப்புலேஷனை வைத்து தான் வந்து பல்வேறு நிறுவனங்கள் இன்றைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு முன்னணி எம்என்சி நிறுவனங்கள் இன்றைக்கும் வந்து தமிழர்களை, இந்தியர்களை வைத்துத்தான், சிஇஓக்களாக வைத்துத்தான் இன்றைக்கு பொருளாதாரத்திலே அந்த கம்பெனியை வந்து சர்வதேச தரத்தில் உயர்த்தி அவருடைய வருமானத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். எனவே ஒரு இண்டஸ்ட்ரி வந்து சர்வே ஆகணும். இண்டஸ்ட்ரி சர்வே ஆனால் தான் வேலையை கொடுக்க முடியும். இண்டஸ்ட்ரி சர்வே ஆகலை அப்படின்னா அது எப்படி வேலை கொடுக்க முடியும்? அப்போ ஒரு முன்னுரிமை கொடுங்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாமே ஒழிய அதை சட்டமாக ஆக்கி அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது காம்படிட்டிவ்னஸ் குறைச்சிரும். கண்டிப்பாக அது வந்து அதுக்கான வாய்ப்புகளை வந்து அவர்களுக்கு மறுக்கப்படும். அது தனியார் துறைகளில் அதுக்கான இது வரைக்கும் வந்து தனியார் துறையில் இடஒதுக்கீடு இல்லை, இந்தியாவிலே இல்லை. அரசு துறையில் இருக்க இடஒதுக்கீடை கூட இவங்க நல்லிஃபை பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ஓபிசி ரிசர்வேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12% கூட இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அப்போ அந்தந்த மாநிலங்களில் வந்து அரசு வேலை வாய்ப்புகளில் அந்த மாநில மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதில் அவர்களுக்கு கொடுப்பதில் தவறில்லை. ஆனால் அதில் கூட வந்து நீங்கள் வந்து அந்த மாநிலத்தில் சென்று வேலைக்காக சென்று பல்வேறு பக்கத்து மாநிலத்திலிருந்து வேலைக்காக சென்று குடியேறி அங்கேயே குழந்தை பிறந்து அந்த குழந்தை கன்னடத்தை படித்து அந்த குழந்தை வந்து கன்னட மொழியில் படித்து கன்னட வகுப்பில் படித்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அங்கே வந்து அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை இடஒதுக்கீடு இருக்கணும். ஏன்னா நீங்கள் உலகம் முழுக்க எடுத்துக்கோங்க, நேச்சுரல் பர்த் பை நேச்சுரலைசேஷன் சிட்டிசன்ஷிப்பே கொடுக்குது பல்வேறு நாடுகள். அப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் உண்டு. இந்தியா ஒட்டுமொத்த நாடு இந்தியாவில் வந்து ஒரே சிட்டிசன்ஷிப் தான், பல்வேறு மாநிலங்களில் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை வந்து அதர் ஸ்டேட்லேருந்து வந்து தன் வாழ்க்கையை ஃபுல்லாக வந்து அதே ஸ்டேட்டில் கழிக்கக்கூடிய எத்தனை தமிழர்கள் பெங்களூரில் இருக்காங்க, மும்பையில் இருக்காங்க. அதே மாதிரி கன்னடர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, மலையாளிகள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இது மாதிரி வடநாட்டுக்காரர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்போ இவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் 100% வந்து கன்னடர்களுக்கே வேலை இல்லை தமிழர்களுக்கே வேலை என்று சொல்வது அந்தந்த மாநிலங்களில் அந்த வரக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய நடைமுறையை மீறி செய்யக்கூடிய ஒரு சட்ட மீறலாக போக்குக்கு மாறானது. அப்படின்னு காம்படிட்டிவ்னஸை குறைச்சிருன்றீங்க. உலகம் முழுக்க வேறொரு திசையில போகும்போது ஒரு திறந்த சந்தை, யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போய் வேலை செய்யலாம். இதே பெங்களூரில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் கூட இது பாதகமாக போகலாம். இது நடைமுறையில் சாத்தியமற்றது அப்படின்ற கோணத்தை சொல்கிறீங்க. இப்போ வந்து இந்த கோரிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, வேண்டுமென்றால் ஒரு கோரிக்கையாக வைக்கலாம், உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை தாங்க அப்படின்றத கோரிக்கையாக வைக்கலாமே தவிர சட்டமாக போட முடியாதுன்றீங்க. சட்டமாக நிற்குமா என்று தெரியவில்லை. சட்டம் ஏற்றுக்கொண்ட எஸ்சிபிசி இடஒதுக்கீடே வந்து இன்னும் தனியார் துறையில் வரல. ஆனால் இந்த உள்ளூர் ஒரு டொமிசைல் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒன்றை சட்டம் ஏற்றுக்குமான்னு தெரியல. பெங்களூரு மாதிரியான நகரங்களில் இது ஒரு நகரம் பிரம்மாண்டமாக வளரும் போது, அதில் கோடிகள் புரளும் போது உள்ளூர் மக்கள் அதனுடைய பலனை அனுபவிக்கலை, அவர்களுக்கு நன்மை இல்லை அப்படின்ற இடத்துல தானே இந்த கோரிக்கைகள் வருது. அந்த டிமாண்ட் இல்லாமல் ஒரு அரசாங்கம் ஏன் இதை செய்ய போகுது? அதுக்குத்தானே வந்து ஒவ்வொரு மாநிலமுமே கல்விக் கொள்கையை அந்தந்த மாநிலங்கள் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற கல்விக் கொள்கையை பின்பற்றணும். அந்த மாநிலத்தில் வந்து இப்போ ஐடி ஹப்பு, பெங்களூர் வந்து ஒரு ஐடி ஹப்பு. அப்போ அந்த ஐடி ஹப்புக்கு உருவான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப்பு, டிஃபென்ஸ் ஹப்பு, இப்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒரு தனி யூனிக் கோர் காம்படன்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற கல்விக் கொள்கையை உருவாக்கி அதுக்கேற்ற ஹியூமன் ரிசோர்ஸ் பொட்டன்ஷியலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அந்த மாநிலத்துக்கு இருக்கே ஒழிய இந்த உருவாக்கி அவர்களை வந்து காம்படிட்டிவ்னஸில் வந்து அவர்களை முன்னணிக்கு கொண்டு வந்து மாநில மக்களை வந்து உலகத்தரத்தில் போட்டி போடக்கூடிய வல்லமையை உருவாக்கி கொடுப்பது தான் மாநில அரசுடைய வேலை.
அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நாங்கள் இதை கொடுங்க அப்படின்னா நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எடுத்துக்கோங்க. நான் வந்து பெங்களூரில் 1989 இருந்து நான் 1991 வரைக்கும் அங்கே இருந்தேன். அப்புறம் வந்து 95லேருந்து 2003 வரைக்கும் அங்கே இருந்தேன், 2002 வரைக்கும். ஸோ இப்போ இருக்கும்போது என்னென்னா, அந்த காலத்தில் தமிழர்களுக்கு எதிராக போராட்டம் அங்கே அதிகமாக நடக்கும். ஆனால் இன்றைக்கி போய் பாருங்கள், பெங்களூரு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு வந்து வெளி மாநிலத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் உள்ளே வந்திருக்கு. இப்போ வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் உள்ளே வந்திருக்கு. அப்போ பெங்களூர் மட்டுமே இல்லை கர்நாடகா மட்டுமே இல்லை அந்தந்த மாநிலங்கள் மட்டுமே வளர வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து தடுத்தோம்னா எப்படி அந்த மாநிலம் வளரும்? அப்போ வளராது. அப்போ அதுக்கு ஒரு கொள்கை இதுக்கு ஒரு கொள்கைன்னு நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணி அதை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ உலகமயமாக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில், உலகமே ஒரு குளோபல் வில்லேஜ் என்று ஆகக்கூடிய காலகட்டத்தில், தங்களுடைய மாநிலத்தினுடைய மக்களை தகுதிப்படுத்தி ஸ்கில் டெவலப் பண்ணி அவங்கள வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்குது. நாங்கள் ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேலை கிடச்சிரும்னா என்னைக்கு கிடைக்கும் அது? அப்போ ஏற்கனவே இருந்த ரிசர்வேஷனுக்கு எங்கே வேலை கிடச்சிருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாப் 30 லட்சம் பேர் அப்பாயின்மெண்ட்டே போடாமல் வச்சுருக்காங்கன்னு தானே ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சொன்னார். 30 லட்சம் பேர் போடலை. நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, இந்த யூஜிசி ஒரு 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 தாக்கீது கொடுத்தது இவங்களுடைய போன NDA 2னுடைய கடைசி கட்டத்தில். அதாவது கல்லூரிகளில் ப்ரொஃபஸர்ஸ் வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்களில் வந்து ஓபிசியில் மெரிட்டில் இல்லைன்னா, கேண்டிடேட் இல்லைன்னா அதை ஜென்ரல் கேட்டகரியை வச்சு ஃபில்லப் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஓபிசி இருக்கோ இல்லையோ அதை முடிவு பண்ணுறது யார்? மெரிட்டில் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணுறது யார்? ஒரு கமிட்டி உட்காந்து முடிவு பண்ணி எல்லாத்தையும் ஜெனரல் கேட்டகரிக்கு போட்டுருவாங்க. ஈவன் நீட் மூலமாக எடுத்ததே 11,000 ஓபிசி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டம் அனுமதித்திருக்கக்கூடிய ஓபிசி ரிசர்வேஷனோ அல்லது SC/ST ரிசர்வேஷனையோ முழுமையாக பின்பற்றல. IIT மாதிரியான நிறுவனங்கள் இன்னமும் ஏமாத்துறாங்க அப்படின்றது அது இன்னொரு சப்ஜெக்ட். இது இன்னொரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசலாம். திரு தியாக அவருடைய பார்வையை நான் கேட்க விரும்புகிறேன். இது வந்து முதலீடுகளை பாதிக்கும், வளர்ச்சியை பாதிக்கும், ஒரு சம வாய்ப்பு அப்படின்றத பறிச்சிரும் அப்படின்ற எதிர்வாதங்கள் வைக்கப்படுது. சீனா என்ன, முதலீடுகளின் பெருக்கம்னா என்ன, சம வாய்ப்புகள்னா என்ன என்பதை பார்ப்பதில் 2 கோணம் இருக்குது. சப்கா விகாஸ் சப்கா சாத்து சொன்னவங்களுடைய கோணம் ஒன்று. இன்னொன்று சமூக நீதி சார்ந்து அனைவருக்குமான உண்மையான வளர்ச்சி என்பது இன்னொரு பார்வை. கார்ப்பரேட்டுகள் அவங்களுடைய முதலீடுகளை பெருக்கிக் கொள்வது, அவர்களது சுரண்டலுக்கு வசதி செய்து கொடுப்பது, அவர்கள் மீது எந்த கட்டுப்பாடும் விதிக்காமல் இருப்பது, இதுதான் வளர்ச்சிக்கு வழி என்று கருதுகிறவர்கள் இதை எதிர்ப்பாங்க. ஆனால் அந்த கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு எதிராக தேவைப்படுது. கொள்கை அளவில் இது ஏற்கத்தக்கது. ஏன்னா ஐக்கிய கேரளம், சம்யுக்த கர்நாடகம், விசாலாந்திரம், தமிழ்நாடு என்று மொழி வழி மாநிலங்களுக்காக போட்டியிட்டது, போராடியது தேசிய தாயகங்கள் வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு தேசிய தாயகத்தில் தான் உண்மையான வளர்ச்சி சாத்தியம். அந்த உண்மையான வளர்ச்சி தான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிற வளர்ச்சியாக இருக்கும். இவங்க சொல்கிறாங்க, இப்போ முதலீடு எங்கேருந்து வேணாலும் ஒரு ஸ்வீடிஷ்காரன் கொண்டு வந்து இங்கே முதலீடு போடலாம். ஆனால் இங்கே இருக்கிற தொழிலாளி ஸ்வீடனில் போய் வேலை செய்ய முடியாது. எந்த அளவுக்கு உடல் உழைப்பு சார்ந்த தொழில்கள் வருதோ அந்த அளவுக்கு லேபர் இஸ் இம்மொபைல், ஆனால் கேபிட்டல் இஸ் யூனிவர்சலி மொபைல். எங்கே வேணாலும் கொண்டு போய் போட்டுக்கலாம். இல்லை, இந்திய நிறுவனங்கள் பேசுகிறாங்கல்ல. இல்லை, நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் என்னென்னா, கொள்கை அடிப்படையில் இதை பார்க்குறது ஒன்று சொல்கிறீங்க. இப்போ அரசாங்கம் தன்னோட முதலீட்டில் ஒரு இண்டஸ்ட்ரியை நடத்துகிறாங்கன்னா அதற்கான யாரை வேலைக்கு எடுத்துக்கலான்னு நீங்கள் சட்டம் போடலாம். ஒரு ஜவுளி கடை நடத்துகிறாங்க, ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க, அல்லது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துகிறாங்க, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நடத்துகிறாங்கன்னா அதோட மேனேஜ்மெண்ட்டில் யாரை நியமிக்கிறது, அதற்கான கேப்பபிலிட்டிஸ், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கா அப்படின்ற ஒன்றை எப்படி நடைமுறைப்படுத்துவீங்க? இல்லை, நடைமுறைப்படுத்தி தான் ஆகணும். இல்லைன்னா அப்புறம் தனியார் துறையில் இடஒதுக்கீடு எங்கே கேட்குறது? பொதுத்துறையை பூரா ஒழிச்சு கட்டிக்கிட்டு இருக்கும்போது இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும்னா 2 வழி இருக்குது. ஒன்று, பொதுத்துறையை பாதுகாக்கணும், தனியார் துறைக்கு போகிறத தடுக்கணும், தனியார் துறையை மீண்டும் பொதுத்துறைக்கு மாற்றணும். 2வது வழி என்னன்னா, அந்த தனியார் துறை இதை ஏற்கும்படி செய்யணும். இவங்க அந்த முதலீட்டை தூக்கிட்டு போயிடுவான்னு மிரட்டுறதெல்லாம் சும்மா. ஏன்னா அவன் இல்லைன்னா இன்னொருத்த வரப்போகிறான். இப்போ தூக்கிட்டு போகிறது நம்ம தடுக்க வரலையே. இப்போ வந்து வருவாங்க. இல்லை, நீங்கள் ஒவ்வொரு மாநிலமும் இருக்கக்கூடிய இந்த கொள்கை ஏன்னா ஏற்கனவே இந்த கொள்கை குஜராத்தில் சட்டம் இருக்குது. 1995 சட்டம் போட்டாச்சு. சத்தீஸ்கரில் இருக்குது, மத்திய பிரதேசத்தில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த சட்டங்கள் இருக்கிறதுனால ஒன்றும் பெருசாக உடனடியாக அப்படி தோணுமே தவிர
இரண்டாவது, சத்தீஸ்கர்ல என்ன தொழில் இருக்கு, மத்திய பிரதேசத்தில் என்ன தொழில் இருக்கு? இப்போ வந்து தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு நடத்தி ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்தோட நான் அதிக இன்சென்டிவ் தர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு இருக்கிற காலத்துல என்ன கேட்குறேன், பெங்களூர்ல வேண்டான்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணாங்கன்னா அந்த முதலீடு சென்னைக்கு மைக்ரேட் ஆகும், ஹைதராபாத் இந்த நிபந்தனைகள் இல்லாத இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகும். அதை யார் தடுக்க முடியும்? இல்லை, இப்போ நீங்கள் எந்த கொள்கை நிபந்தனையும் விதிக்காமலே இங்கேருந்து மைக்ரேட் ஆகிறோம், லாபத்தையும் தூக்கிட்டு ஒரு நாள் காலி பண்ணிட்டு போயிடுறான். என்ன பண்ண முடியுது? லாபமும் அவன் என்ன flexibility பண்ணுறான்? தான் முடிவு அவன் என்ன பண்ணுறான்? தொழிலாளர் நலம், சூழலியல் நலம், சமூக நீதி, இந்த எல்லா விதத்திலும் தன்னுடைய லாபத்திற்கேற்ப கொள்கைகளை தான் கடைப்பிடிப்போம், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் விட்டுட்டு ஓடிடுவோம் என்பவர்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாதுன்னு கருதுனீங்கன்னா அரசுக்கு ஒரு வேலையே இல்லை. சேமநல அரசுக்குரிய வேலையே இல்லை. அது ஒரு சேமநல அரசு இவை எல்லாவற்றையும் தான் கட்டுப்படுத்த. ப்ராக்டிக்கலா இப்போ வந்து இன்ஃபோசிஸோட போர்டு இருக்கு, அதுல வந்து ஒரு மல்டிநேஷனல் அக்கௌண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 லட்சம் 30 லட்சம் சம்பளத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெவ்வேறு கணக்கில் ஆட்கள் இருக்கிறாங்க. அங்கே வந்து அந்த தாய்மொழியில் படித்த 12ஆம் வகுப்பு வரலையும் படித்தவங்க அல்லது கன்னடத்தில் ஒரு டெஸ்ட் வச்சா பாஸ் பண்ணக்கூடியவங்க அப்படின்றதெல்லாம் இப்போ அந்த மொழியே அந்த மொழியே தெரியாதவங்க மேலாண்மையில வச்சுக்கலாமா? அந்த மாநிலத்தில் தேவையா? அந்த வேலைக்கு அந்த மொழி ஒரு வேலை வாய்ப்பு தெரிஞ்சாகணும். ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு மக்களோட தொடர்பு இருக்கும், அப்பதான் தொழிலாளர்களோட தொடர்பு இருக்கும், அவங்களுக்கு வந்து லேபர் ரிலேஷன்ஸ் தெரியணும், ஹியூமன் இது கான்டாக்ட்ஸ் இருக்கணும். எல்லாத்துக்கும் என்ன தேவைன்னா பெங்களூரில் அவங்க ஒன்றும் வேறு மொழிக்காரனாக இருக்கணும்லாம் மட்டும் கட்டாயப்படுத்தலை. கன்னட மொழி தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வகுப்பு சான்றிதழ் இருக்கணும், இல்லை தனியாக நீ பயிற்சி எடுத்துக்கங்கிறாங்க. மற்றபடி இந்த 15 ஆண்டு அங்கே வசித்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது போன்ற சட்டங்களே இல்லைன்னு சொன்னால் அரசுக்கு இந்த தனியார் துறை மீது ஒரு கட்டுப்பாடும் இருக்காது. அவங்க என்ன வேணாலும் செய்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் சுரண்டிக்கலாம், அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஆகிடும். அதனால் கொள்கை அளவில் இதில் நடைமுறை சிக்கல்கள் இருக்குன்னா நடைமுறையை களையணும், இதுக்காக சட்டம் இயற்றணும், இதுக்கு முறைப்படி செய்யணும், இதற்கான படிநிலைகள் கொடுக்கணும், இதுக்கான பயிற்சி கொடுக்கணும், எல்லாமே சரி. ஆனால் இதை செய்யவே கூடாதுன்னு சொல்வது என்பது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் நலன்களுக்கும் அவங்களுடைய வளர்ச்சி தான் நாட்டோட வளர்ச்சி. ஏன்னா உண்மையில் வந்து அவங்க எல்லாம் கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வேலை வாய்ப்பு உருவாக்க. அப்படி சொல்கிறேன். இப்போ கேரளாவில் வந்து அங்கே சாஃப்ட்வேர் வளரல, அந்த ஊரில் அதுக்கான கண்டியூசிவான கிளைமேட் இல்லை. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பெங்களூரில் போய் வேலை செய்கிறாங்க, சென்னைக்கு வந்து வேலை செய்கிறாங்க, ஹைதராபாத்தில் போய் வேலை செய்கிறாங்க. இப்படியான நிபந்தனைகள் வந்தால் பல வட இந்திய மாநிலங்கள்லேருந்து கூட, பீகார் ஜார்க்கண்ட்லேருந்து கூட இந்த மாதிரி வந்து வேலை பார்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதாவது இது மாதிரி நெருக்குதல்கள் இருந்தால், பெங்காலில் வந்து இந்த ஐடி வளரலை, எல்லா ஏர்போர்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. பெங்காலில் அந்த அதற்கான இண்டஸ்ட்ரி கண்டியூசிவான கிளைமேட்னு கார்பரேட் லாங்குவேஜில் சொல்லணும்னா உகந்த சூழல் இல்லை, அங்கே வரல. அதனால் பெங்காலிகள் வேறு இடத்துல போய் வேலை பார்க்குறாங்க. இப்போ இதெல்லாம் கெட்டு போயிடாதா? இதெல்லாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் தொழில் வளர்ச்சி என்று கருதினோம்னா தப்பு. ஏன்னா அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சர்வீசஸை மட்டுமே தொழில் வளர்ச்சிக்கு அடையாளமாக வச்சுக்கிட்ட மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை வச்சுக்க வேணாம். ஏன்னு சொன்னால் அது திடீரென்று நாளைக்கு குறையும். எவ்வளோ பேர் இங்கேயே இந்த சென்னை நகரத்திலேயே எவ்வளோ பேர் வேலையை விட்டு நீக்கினாங்க, ஒன்றுமே செய்ய முடியல உங்களுக்கு. ஏன்னா அங்கே தொழிற்சங்கம் கிடையாது, வேலை செய்ய முடியாது. அவங்க எல்லாம் ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சுருக்கிறாங்க. எங்கெங்கே தொழிற்சங்க பிரச்சனை எழுப்புறான், கோரிக்கை எழுப்புறான்னா அவனை இன்னொரு இடத்துல வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் விட்டு கொடுத்து அவங்கள ஒரு கட்டற்ற சூழ்நிலைக்கு விட்டு கொடுத்து தான் வளர்ச்சி வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிறத திருப்பூர் முதலாளிகளும் ஈரோடு முதலாளிகளுமே இன்றைக்கி ஏற்றுக்கொள்வாங்களான்றது சந்தேகம். திருப்பூர்லேயே வெளிமாநிலத்திலிருந்து தொழிலாளிகள் வந்தாதான் அந்த ஆர்டரை பண்ண முடியும், உள்ளூர் மக்களை வச்சு பண்ண முடியலன்னு கேட்குறாங்களே. அவங்கள அது வந்து ஏஜென்ட் வச்சு பிளேன்ல வச்சு கூப்பிடுறாங்களே ஆட்களை. இல்லை அவங்கள நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நொய்யலை அழித்த மாதிரி காவிரி அழிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வெறும் ஏற்றுமதி டாலர் வருகை இதுதான் தொழில் வளர்ச்சின்னு கருதி அவங்க உடனடி லாபத்தான பார்ப்பாங்க. அவங்க ஒரு நீண்டகால மாநில நலன், மக்கள் நலன் என்று பார்க்காது. ஏன்னா ப்ராஃபிட் இஸ் த ஒன்லி மோட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் கேபிட்டல். மூலதனத்திற்கு லாபம் மட்டும்தான் உந்து விசை, லாபத்தை தான். ஆனால் அரசு அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு சேமநல அரசு நீங்க சொல்றதை கட்டுப்படுத்தணும். ஒரு மக்கள் நல அரசு இதற்கான கடிவாளத்தை போடணும். அந்த கடிவாளங்கள்ல ஒன்றுதான் இதுவும். சரி, திரு கனகராஜ் அவருடைய கோணத்தை கேட்கலாம். நீங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதான் இந்த நெருக்கடியினுடைய மூல வேறு ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் அதுலேருந்து தான் இதுக்கு வரணும். ஏன் முன்னாலையெல்லாம் இல்லாமல்
மொழிவாரி மாநிலங்களுக்கான போராட்டம் நடந்தபோது இந்த மொழி பேசுகிறவங்க தான் வேலை கொடுப்போம்னு எதுவும் சொல்லலை. அதுக்கு வேறு காரணம் இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளில் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நீங்கள் அரசு துறையாக இருக்கட்டும் அல்லது அரசாங்க வேலைகளாக இருக்கட்டும் அல்லது பொதுத்துறை வேலைகளாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவுக்கு வெட்டி சுருக்கப்பட்டுள்ளது. வேலை வாய்ப்புகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. நீங்கள் எனவே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு ஏரியாவுக்கு இதை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. எப்படி இப்போ ஒரு காலத்தில் நம்ம மண்ணின் மைந்தர்கள் கோஷத்தை சிவசேனா வச்சதை நம்ம ஏற்றுக்கிட்டோமா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, இவங்க சொல்கிற பொன்ராஜ் சார் சொன்னார், அவங்க இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் எல்லாரும் மூலதனம் வரணுமே அப்படின்னு சொன்னார். மூலதனத்தினுடைய கண்டிஷன்ஸுக்கு லிமிட்டே இல்லை சார். நோக்கியா அவனுக்கு 10 வருஷம் 100% டேக்ஸ் ஹாலிடே, 5 வருஷம் 50%, அநேகமாக ஒரு 200 கோடி அளவுக்கு அவன் இது கொடுத்துருந்துருக்கலாம், சம்பளம் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அவன் இங்கே இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணத்தையும் நாம் திரும்ப கொடுக்கணுங்கிற பேரில் தான் அவன் வாங்கிக்கிட்டு முடிஞ்ச ஒரு நாள் போயிட்டானே. அந்த 7-8 குழந்தைகளுக்கு அதில் அப்போ வந்தபோது பார்த்திங்கன்னா மெடிசன் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் கூட 15,000 ரூபா சம்பளம்னு வந்தாங்க. ஃபோர்டு எதுக்காக மூடிட்டு போனாங்க? ஃபோர்டு இங்கே உற்பத்தி பண்ண எல்லா கார்களையும் கனடாவுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. ஃபோர்டுக்கு சொந்த நாடு அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு அமெரிக்கா. பட் உங்கள் லேபர் சீப்பாக கிடைக்குதுன்னு இங்கே வந்தாங்க. என்ன காரணம் இல்லாமல் இப்போ சில பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் கண்டிசிவாக இல்லைன்னு. தமிழ்நாட்டை மட்டும் விட்டு போகல, ஒரே நேரத்தில் இங்கே இருந்தும் குஜராத்தை விட்டு போனான். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, அவன் எவ்வளவு கசக்கி புளியணும்னு நினைக்கிறானோ அந்த அளவுக்கு கசக்கி புளிவது அவர்களுடைய வேலையாக இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அதே சமயத்தில் உள்ளூர்லேருந்து வர்ற கோரிக்கைகளை நீங்கள் 50%, 75% என்று பார்க்க முடியாது. நீங்கள் மேனேஜரியல் கேடர் என்ன விவாதிக்கலாம். இது புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, என்னுடைய நிலம், என்னுடைய நீர். ஜான் பிரிட்டாஸ் உங்கள் கட்சியோட ராஜ்யசபா எம்பி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அவர் சொல்கிற கருத்து திஸ் இஸ் ரெட்ராகிரேட் அண்ட் ரியாக்ஷனரி. இது ரொம்ப பிற்போக்குத்தனமான ஒரு முடிவு. A city is developed in India not by those who are born and domiciled there. This is another form of fundamentalism at play. இல்லை அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு நகரத்தை கட்டி எழுப்புறது எல்லா மொழியும் பேசக்கூடிய எல்லா மொழியிலே பேசுகிற ஒரு அடிப்படை வாதம். இல்லை அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த நெருக்கடி அதிகமாகும் போது கீழே இருந்து அடிப்படையில் பிரிட்டா சொல்கிறது தான் கரெக்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை ஒரு 30 செகண்ட் அதில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியில் நீங்கள் ஸ்டெர்லைட் வந்தது. ஆரம்பத்தில் அந்த போராட்டம் பெரிய அளவுக்கு டேக் ஆஃப் ஆகலை. ஏன்னா உள்ளூரில் இருந்த சின்ன கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2015 அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. லோக்கல் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மொத்தமாக எல்என்டி கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அவங்க குஜராத்லேருந்து சீப்பாக வேலை. இப்போ நீங்கள் சொன்ன திருப்பூர் முதலாளிகள் சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, வெளியூர்லேருந்து வர்ற ஆளுக்கு சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க, அங்கேயே தங்குறாங்க. இவங்க திருப்பூரில் மட்டும் இல்லை, நான் முதுகுலத்தூரில் இப்போ சமீபத்தில் வேற ஒரு வேலைக்காக அங்கே மட்டும் இல்லை, நீ அந்த கணக்கு எடுத்தீங்கன்னா எந்த தொழில் நகரத்திலும், இப்போ ஒசூரில் எடுத்தீங்க, இப்போ தூத்துக்குடியோட பெரிய தொழில் நகரம், நீங்க அசோக் லேலண்டா இருக்கலாம், முருகப்பா குழு இருக்கலாம், டாடா டெக்னாலஜிஸா இருக்கலாம், அந்த ஊரிலும் என்ன சொல்லுவாங்கன்னா, தூத்துக்குடிக்காரங்க, விருதுநகர்காரங்க, நாகர்கோவில்காரங்க, சவுத்தில் இருக்கிறவங்க தான் இங்கே வேலைக்கு வந்திருக்காங்க, உள்ளூர் மக்களுக்கு வேலை கிடைக்கல, காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாயிடுச்சு. அப்படி புகார்களை நீங்க ஒசூரில் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன். ஆமாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சார் சொல்கிறார்ல, இப்போ உள்ளூர்காரங்களுக்கு இப்போ இதுவரை பேசினவங்க யாரும் மேனேஜரியல் போஸ்ட்டை பற்றி பேசலை, எல்லாருமே கீழே இருக்கிறது தான். ஆனால் நீங்கள் மீனியல் ஜாப் உட்பட வெளியூர்லேருந்து கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிலம் கொடுத்தவனுக்கும் தண்ணி கொடுத்தவனுக்கும் ஏர் பொல்யூஷனை ஏற்றுக்கிட்டு இருக்கவனுக்கும் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது? எதுக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்? இப்போ நோக்கியா ஒரு பேலன்ஸ் வேணுன்றீங்க. பேலன்ஸ் வேணும். அந்த பேலன்ஸு கூட எப்போ உங்களுக்கு சாத்தியமாகும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்றைக்கி பண்ணியிருக்க இந்த வேலை வாய்ப்பு என்பதை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் இந்த 2 நாளில் நீங்கள் பார்க்குறத பார்த்துருக்கீங்க. ஏர் இண்டியாவில் இன்றைக்கி நீங்கள் செய்தி போட்டிருக்கீங்க, அது என்னது, அது ஒரு கும்பமேளா மாதிரி வந்து நிற்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னால் குஜராத்தில் இதே மாதிரி ஒரு பெரிய ஸ்டாம்பீடு மாதிரியான நிலைமை வந்தது.
ஏன் இது அந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு சார். நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பிரச்சனைனா அதை அட்ரஸ் பண்ணுறது மாநில அரசாங்கங்களால் மட்டும் முடியாது. ஒன்றிய அரசாங்கம் இந்த கண்டியூசிவ் அட்மாஸ்பியருங்கிறத நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சம்பளம் தொழில் இப்போ நிறைய பேர் நான் சாதாரணமாகவே பார்க்குறேன், தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறவன் மாடு மாதிரி வேலை பார்க்குறான். மாடு மாதிரி வேலை பார்க்குறதுக்கு நான் எதுக்கு மனுஷனாக இருக்கணும்? நான் எதுக்கு சுதந்திரம் வாங்கியிருக்கணும்? நான் எதுக்கு நாகரிக சமூகத்தில் இருக்கணும்? உண்மையை சொல்ல போனால் தொழிலாளி வர்க்கம் 6 மணி நேர வேலையாக போராடாததற்கான தண்டனையை தான் இப்போ 12 மணி நேரமாக அது பார்த்துக்கிட்டு இருக்கு. அது ஒழுங்காக என்ன பண்ணியிருந்துருக்குன்னா, வெவ்வேறு விஷயங்களை நம்ம மாறி மாறி போயிட்டு ரைட் ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு வரணும்னா இந்த நிமிஷத்துல நாம பேசும்போது அவங்க ஐடியினுடைய கான்ஃபெடரேஷன், அதை நாஸ்காம்னு சொல்றாங்களே, அவங்க வந்து தொழிலே பாதிச்சிரும், இங்க விட்டு எல்லாரும் கிளம்புற நிலைமை வந்துடும், இது ரொம்ப தப்பு, கைவிடுங்க அப்படின்னு அவங்க எந்த ஊர்ல அப்படி பண்ணியிருக்காங்க இல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு அண்டை மாநிலமான ஆந்திராவில இருந்து சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் நாரா எங்க ஊருக்கு வாங்கன்னு சொல்றாரா? எங்க ஊருக்கு வாங்க, வைசாக் வாங்க, வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி தர்றோம், நீங்க அந்த கவலைலாம் வேணாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவருக்கு அவங்க அப்பா என்ன சொன்னாருங்கிறத ஞாபகப்படுத்தணும். கிளின்டன் இந்தியாவுக்கு வந்தார். அப்போ வந்தபோது கிளின்டன் என்ன சொன்னார்னா, அடேங்கப்பா நான் மலைச்சே போயிட்டேன், இது வந்து என்னது, இவர் வந்து ஆந்திராவினுடைய சீஃப் மினிஸ்டர்னு நான் அழைக்க மாட்டேன், சிஇஓ ஆஃப் தலைமை செயல் அதிகாரி, ஆந்திராவின் தலைமை செயல் அதிகாரி. அவரே அப்படிதான் தன்னை பிராண்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்படி பிராண்ட் பண்ணார்ல, என்ன ஆச்சு அடுத்து? அவருக்கும் பிரச்சனை, நீங்க வந்து ஆந்திராவும் வளரலையே. சரி, இந்த ஆக்ட் பத்தின ஒப்பீனியன் என்ன? இந்த ஆக்டை பொறுத்தளவில் அதான் இந்த நெருக்கடியின் காரணமாக வருது. இந்த ஆக்டை எல்லாரும் போட்டால் என்ன வரும்னா, நீங்கள் இதை இன்னொரு விதமாக சொல்கிறேன், நீங்கள் சுற்றி வாருன்னு சொல்கிறீங்க. அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் மூடிக்கிட்டு ரிசர்வேஷனில் எனக்கு இத்தனை % வரணும்னு போடுறதுக்கு எப்படி அர்த்தம் இல்லையோ, புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஏற்பாடு இல்லாமல் எங்கள் ஊருக்கு அவங்க ஊருக்காரங்களுக்கு மட்டும் கொடுத்தா வேலையின்மை தீர்ந்து போயிடுமா? வேலையின்மை பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? அதிகமான வேலைகளை உருவாக்குவதற்கு பதிலாக இது ஒரு குறுக்கு வழி. ஆனால் அதே சமயத்தில் கட்டாயமாக லோயர் மோஸ்ட் போஸ்ட்டை பொறுத்தளவில் லோக்கல்ஸுக்கு நீங்கள் ரிசர்வ் பண்ணலைன்னா இந்த போராட்டம் வந்து கொண்டே இருக்கும், அதுக்கு வழியே இருக்காது. நீங்கள் ஹையர் போஸ்ட் போக நீங்கள் வந்து ஒரு மாவட்டத்தில், நம்ம ஊர்லேயே சென்னையில் கட்டிட வேலை நடக்குது, ஒரு அடுக்குமாடி கட்டிடங்கள், எந்த அடுக்குமாடி கட்டிடம் எடுத்துக்கங்க, செக்ரட்டரியேட்டை எடுத்துக்கங்க, பெரிய ஆஸ்பத்திரிகள் எடுத்துக்கங்க, லோயர் போஸ்ட்டை 100% தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் உண்டு, தமிழ்நாட்டு ஆதார் ஐடி வச்சுருக்கிறவங்களுக்கு தான் உண்டுன்னு சொன்னாலுமே அதை விட அதற்கு ஆள் இல்லை, அதை விட பல்காக பீகார்லேருந்து ஜார்க்கண்ட்லேருந்து வர்றவங்க தான் எங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறாங்கன்னு அந்த கான்ட்ராக்டர். அதான் அந்த எஃபிஷியன்சிங்கிறத நான் அடிமைத்தனம்னு சொல்கிறேன். அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முதுகுளத்தூரில் இருக்கக்கூடிய செங்கல் சூளையில் இருக்க ஒருத்தரை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அங்கே போய் உங்கள் முதலாளி எங்கன்னு நான் கேட்குறதுக்குள்ளே தாவு தீர்ந்து போச்சு. என்னன்னு கேட்டால் எல்லாத்துக்கும் தமிழ் தெரியல. அப்பளத்துக்கு வந்துட்டாங்க. அதான் ஏன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் 24 மணி நேரம் இங்கே இருப்பான், நான் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி கொடுத்துட்டேன்னா போதும், வேற எதுவும் கேட்க மாட்டான். இது மனிதத்தன்மையற்ற செயல் சார். அது ஒரு உழைப்பு சுரண்டல்ன்றது இன்னொரு பக்கம். ஓகே, ஆனா நீங்க வந்து இந்திய குடிமக்கள் எங்க வேண்டுமானாலும் போய் வேலை செய்யலாம். எஸ், அதை வந்து யாரும் தடுக்க முடியாது, அது ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை சொல்லி தான் ஹரியானா சட்டத்தை கோர்ட்டு தடை செஞ்சது, செல்லாதுன்னு சொன்னாங்க. இல்லை இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டினுடைய அந்த இதை வந்து ஸ்டே பண்ணி, ஹைகோர்ட்டு ஸ்டே பண்ணதை அவங்க வந்து விசாரிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. எனவே அது முற்றிலுமாக அது நீக்கப்பட்டு விடவில்லை. ஸோ இதில் ஒரு பேலன்ஸ் வேணுன்ற பேலன்ஸ் வேணும். நான் கிருத்திகா தரன் அவருங்க வந்து பெங்களூரில் வசிக்கிற தமிழர், அவர்கிட்ட இதற்கான தேவை எங்கேருந்து வந்துச்சு, ஏன் ஒரு அரசாங்கம் இப்போ வந்து சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு அதில் ஒரு தடுமாறுற தன்மையை பார்க்குறோம். சித்தராமையாவே அவர் போட்ட ட்வீட்டையே டெலிட் பண்ணிட்டார். லோயர் லெவல் போஸ்ட்டில் சிடியில் 100% லோக்கல் பீப்புள், கன்னடா தான், எங்கள் கன்னடர்களுக்கு பணியாற்றுறதா முதல் உரிமை அப்படிலாம் சொன்னவர் பின்வாங்கி அதை டெலிட் பண்ணதை பார்க்குறோம். மேடம், உங்கள் கோணம் என்ன இதனுடைய இம்பேக்ட் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறேன்? வணக்கம். ஒரு பொருத்தமான ஆளை தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா 30 years ஆஃப் பெங்களூரியன், ப்ரைட் பெங்களூரியன் அப்படின்னு கூட சொல்லலாம், ப்ரௌட் பெங்களூரியன். அடுத்து லாங்குவேஜ் மைனாரிட்டி. நான் இங்கே ஒரு தமிழராக 30 வருடமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக
எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் கன்னட மக்களோடு நாங்கள் இங்கே தொழிலில் தான் இருக்கோம். எங்களுக்கு சொந்தமாக ஒரு நர்சிங் ஹோம் அந்த மாதிரியான ஒரு தொழிலில் மக்களோட பழகிற தொழிலில் தான் இருக்கும். அப்போ இதை பேசுகிறதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு பர்சனாக நான் தோணுது எனக்கு. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு மாதிரி சென்னை மாதிரியான நிலவரம் பெங்களூரில் கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்கே கன்னடம் வந்து வழக்கு மொழியிலேருந்து கிட்டத்தட்ட அழிந்து விட்டது. கன்னடத்தை பாதுகாக்க வேண்டிய நிலைமையில் தான் நாங்கள் இருக்கோம். உண்மையை சொன்னால், நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி, நீங்கள் ஒரு ஆட்டோவில் ஏறுங்க, அவங்க வந்து ஒரு செங்கல் சூளை ஒரு வேலை இடத்துல தான் சொல்கிறாங்க. இங்கே வழக்கு மொழியாகவே, அதாவது நீங்கள் ஆங்கிலமோ ஹிந்தியோ தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பெங்களூரில் பிழைக்க முடியும். கன்னடத்தை வந்து நீங்கள் ஒரு 30 வருடம் வந்ததுக்கு முன்னாடியும் ஒரு 25 வருடம், நான் வந்து ஒரு 6 மாதத்தில் எனக்கு கன்னடம் கற்றுக்கணுன்னு ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வரவங்களுக்கு எத்தனை வருடம் இருந்தாலும் கன்னடம் தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு பெங்களூர் தள்ளப்பட்டு விட்டது. அந்த மைக்ரேஷன் கிளைமேட் வந்து ஒரு விதத்தில் பெங்களூர் உருவாகிறதுக்கும் பெங்களூர் இந்த அளவுக்கு பல்கி பெருகிறதுக்கும் உதவியாக இருந்தாலும், நாங்கள் இப்போது கன்னட வழக்கு மொழியை மீட்கணும்னு இருக்கோம். இன்னொன்று, கன்னடம் மட்டுமா இங்கே வழக்கு மொழினா, இது வந்து ஒரு மினி இந்தியா கர்நாடகா. இங்கே துளு உண்டு, கொங்கணி உண்டு, கூர்கு உண்டு, தமிழ் உண்டு, மராத்தி உண்டு, தெலுங்கு உண்டு, உருது உண்டு. இத்தனை மொழிகளும் சேர்ந்து தான் இங்கே வந்து கர்நாடகாவை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம். ஒவ்வொரு இடத்துக்கும் போனீங்கன்னா, உடுப்பியில் ஒரு மொழி பேசுவோம், மங்களூரில் ஒரு மொழி பேசுவோம், கோவா கடற்கரையில் கொங்கணி பேசுவாங்க, இதில் ஒரு பேசுவாங்க, மராத்தியே 2 மாவட்டம் முழுக்க மராத்தி, 2 மாவட்டம் முழுக்க தெலுங்கு. இப்படி ஒரு கல்ச்சுரல் டிவர்சிட்டி இருக்கிற ஒரு மாநிலம். அப்போனா யார் கன்னடியா அப்படிங்கும்போது தான் இந்த சட்டத்திலேயே ஒரு திருத்தம் வருது. இங்கே வந்து 14 வருடங்களுக்கு வசிப்பவராகவும், அதன் பிறகு இந்த மொழியை கற்றுக்கொள்பவராகவும், இல்லாவிடில் இந்த மொழியில் டோஃபல் மாதிரி, இப்போ இங்கே நீங்கள் வந்து இங்கே US யூனிவர்சிட்டிக்கோ UK யூனிவர்சிட்டிக்கோ போகிறப்ப டோஃபலோ இதுவோ எழுதுறதுக்கு வந்து IELTSஓ எழுதுறதுக்கு துளி கூட தயக்கப்படவில்லை. இப்போ எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, டோஃபல் எக்ஸாம் எழுதணும், IELTS எக்ஸாம் எழுதணும்னு பெருமையாக மாணவர்கள் சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி பெங்களூரில் மைக்ரேட் ஆகிறதுக்கு கன்னட எக்ஸாம் எழுதட்டுமே, ஏன் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்குள் வருது. ஏன் அப்படின்னா, மொழியை பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இங்கே சிறுபான்மையான தமிழ் மொழி பேசும் ஒரு மொழியாக நான் மொழி பேசுபவளாக இருந்தாலும், கர்நாடகாவில் வசிப்பதால் கன்னட மொழியை நேசிக்கணும். நான் இப்போ தமிழ்நாட்டில் வசித்தா நான் தமிழ் மொழியை நேசிக்கணும். ஏன்னா அந்த மொழியை இருக்கும் உணர்வும் நம்மளோட கலக்கணும். அதுதான் இந்த மண்ணுக்கு செய்யும் ஒரு நன்றி, ஒரு கிராட்டிட்யூட். பெங்களூரு மெட்ரோவில் ஹிந்தியில் எழுதுனதை போய் அந்த கன்னட செயற்பாட்டாளர்கள் அழித்தார்கள். இங்கே வந்து தமிழும் இங்கிலீஷும் சென்னையில் இருக்கிறது மாதிரி எங்களுக்கு இங்கிலீஷும் கன்னடமும் இருந்தால் போதுன்னு ஹிந்தியை அழித்தாங்க. ஒரு புழக்கத்தில் தேவையற்ற வகையில் ஒரு மொழியை திணிக்கிறாங்க, நம்முடைய அடையாளம் பறிபோகிறது அப்படின்னு அச்சம் வர்றப்ப வரக்கூடிய போராட்டம் வேறு. இது வந்து ஒரு தனியார் கம்பெனி தான் முதலீடு போட்டு தான் ரிஸ்க் எடுத்து ஒரு தொழில் பண்ணுறாங்க. அவர்களுக்கு வந்து நீங்கள் குறைந்தபட்ச ஊதியம் தர்றதுக்கு சட்டம் போடுறீங்க, அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. மற்ற பணி நேரம் மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் யாரை வேலைக்கு வச்சுக்கணும், 75% நான் மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் கன்னடாருக்கு தான் தரணும், 50% வந்து கன்னடிகாஸ் தான் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கணும்னு சொன்னால், அது அவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்களான்ற கேள்வி அவங்க முதல்ல எழுப்புவாங்க. இதில் வேற சிக்கல்கள் வராதா? இது ரெண்டும் ஒன்றா? இல்லை, இது வந்து கன்னடகானா நீங்கள் கன்னட மொழி பேசி தாய்மொழியாக கன்னடத்தை கொண்டவங்க கிடையாது. கர்நாடகாவில் வசிக்கும் எல்லா மொழிக்காரங்களும் கன்னடிகாவாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ என்னோடய பசங்க இருக்காங்கன்னா, கர்நாடகத்தில் பிறந்து கன்னட மொழியை கற்றுக்கொண்டு கன்னடம் பேசும் குழந்தைகள் அவங்க வந்து கன்னடிகாவாக தான் நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வரைமுறையை நீங்கள் வந்து அதுதான் சொல்லேனே, பல்வேறு மொழிகள் உள்ள மாநிலம் கர்நாடகா, அதில் வெறும் கன்னட மொழியை மட்டும் வேலைக்கு வைன்னு அவங்க சொல்லலை. இன்னொன்று வந்து ஆர்டிக்கல் 14 ஆர்டிக்கல் 19 நம்ம காங்கிரஸில் எல்லாருமே கான்ஸ்டியூஷனை வச்சு தான் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. நம்மளுக்கு அரசியல் அமைப்பு சட்டம் மிக 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 முக்கியமானது. ஏன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்காகவே தான் இந்த கட்சி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லா மாநிலங்களிலும் யார் வேணாலும் எங்கு வேணாலும் தொழில் செய்யலாம், எங்கு வேணாலும் வேலை செய்யலாம். எந்த மொழி, எந்த ரிலீஜன், எந்த ஒரு வேற்றுமையும் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது என்பது ஆர்டிக்கல் 14, 19 இதில் வந்து மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு.
இப்போ இந்த ஆர்டிக்கல் படி பார்க்கும்பொழுது இந்த சட்டத்தை நாம் வந்து இந்த அளவுக்கு மிக வேகமாக விவாதிப்பது அப்படிங்கிறது சரி வருமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி காலையில் தான் இருக்காங்க. அதில் வந்து பிரியங்கா இருக்கே காங்கிரஸ் தலைவர் வந்து மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் அவசரப்பட்டு இதை நீங்கள் விவாதிக்க வேண்டாம், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்பொழுது இத்தனை நாள் வேலை செஞ்சவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருந்தால் இந்நேரம் நாங்களே போராட்டத்தில் இறங்கியிருப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்க, புதிதாக வேலையை எடுப்பவங்களை கொஞ்சமாவது கன்னட மொழி தெரியட்டும், கன்னட மொழி வளரட்டும், மொழி பெரும்பான்மை மொழி வாரி மாநிலமாக பிரிக்கும்பொழுது இந்தந்த மொழிகள் அந்தந்த அடிப்படை உரிமை இல்லையா. இப்போ ஒரு ஆதிவாசிகளுக்கு அடிப்படை உரிமை வேணுங்கிறோம், ஒரு கல்ச்சுரலி நம்ம ஒருத்தவங்க வந்து ஒரு ரிலிஜன் விஷயமா இருந்தாலும் அவங்களோட அடிப்படை உரிமையை பாதுகாக்கணுங்கிறோம். அப்படிங்கிற கர்நாடகா உரிமையை பாதுகாக்கணும். கர்நாடகாவில் இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் எல்லா நெடுஞ்சாலையிலையும் கன்னடத்தில் எழுதணும், மெட்ரோவில் எழுதணும், கன்னட மொழியை அங்கே வரக்கூடிய குழந்தைகள், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வேற. ஒரு மேனேஜரியல் போஸ்ட் அப்படின்னு வர்றப்ப கன்னடம் தெரிந்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க 15 வருஷம் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் 75% வேலை, 50% வேலை அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக சாத்தியமா? அதை இவ்வளவு எதிர்ப்பு எல்லா கார்ப்பரேட்டும் எதிர்க்கிறாங்க, சிபிஎம் எதிர்த்திருக்கு. அநேகமாக சித்தராமையாவே ட்வீட் பண்ணாருன்னா, ட்வீட்டை டெலீட் பண்ணாருன்னா காங்கிரஸ் தலைமை கூட கண்டிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. கவர்மெண்ட்டும் பின்வாங்கி இல்லை நாங்கள் அவசரமாக செய்ய மாட்டோம், இண்டஸ்ட்ரியில் எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்சென்சஸ் வந்த பிறகு செய்கிறோன்னு ஒரு பின்வாங்கிறத பார்க்குறோம். இது நடைமுறை சாத்தியமா? இதை ஏற்றுக்கொள்வாங்களா? இது பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிற கருத்தில் நியாயம் இருக்கா? பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகவே ஆகாது. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இது வந்து சர்ப்ளஸாக தான் எங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. பெங்களூர் வந்து மிக அதீதமாக வளரும் ஒரு நகரம். இது ஏர்போர்ட் எடுத்திங்கன்னா உலகத்திலேயே 3வது இடத்தில் நம்ம ஏர்போர்ட் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு இந்தியாவே வந்து பொறாமையோடு பார்க்கக்கூடிய ஒரு ஐடி நகரம் தான் இங்கே. அப்போ வந்து இந்த ஐடி நகரத்தோட அடிப்படை பிரச்சனைகளை களைய வேண்டிய ஒரு இடத்தில் தான் இந்த அரசு இருக்குது. இன்னொன்று, ஐடியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இப்படி தான் பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் பிளேஸ்மெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த சட்டத்தை நம்ம மிக வேகமாக விவாதிக்கிறோம். ஏன்னா அரசியல் சட்டம் 1419 இருக்குது, யார் எங்கே வேணாலும் வேலை பார்க்கலாம், அடிப்படை உரிமைகள் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு மொழியையும் காப்பாற்ற வேண்டிய கடமை அந்தந்த மாநில அரசுக்கு இருக்குது. அந்தந்த மாநில மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது, வேலை பாதுகாப்பை பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த சட்டத்தை பார்க்கணுமே தவிர்த்து ஐயோ வேலை போச்சு, ஐடி இண்டஸ்ட்ரி போயிடும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பல பேர் அவங்க சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. ஆமாம், நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்களே. பெங்களூர் கம்பெனியில் வேலை பார்த்தாலுமே கோவிட் அப்போ எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து தான் வேலை பார்த்தாங்க. ஸோ இன்றைக்கி உலகமே ஒரு மாய பின்னலில் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும்பொழுது இந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு பொருந்தும், மிச்ச இண்டஸ்ட்ரிக்கு பொருந்தும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனால அந்த நடைமுறை சிக்கல்களை தீர்ப்போம் என்று பிரியங்கா அவர்கள் இன்னும் சில அமைச்சர்களும் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம காத்திருந்து இதை பேசுவோம். ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு மொழியையும் அந்தந்த மாநிலம் காப்பாற்ற வேண்டிய கடமையில் இருப்பதை நாம் மறுக்கக்கூடாது, அரசியலமைப்பு சட்டத்தையும் மறுக்கக்கூடாது. பேலன்ஸ் பண்ணுறீங்க துரைபாண்டியன். எனக்கு தான் நீங்கள் நிறைய நேரம் கொடுக்கணும். இல்லை, நான் இங்கே இருக்கிறேன் இல்லையா, பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நியாயத்தின் பக்கம் பேசுவதுதான் காங்கிரஸோட வாதம். நானும் ஒருவன். நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட எல்லா அரசு அலுவலகங்களிலும், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸே தர்றேன், எல்லா மத்திய அரசு அலுவலகங்களிலும் வருமான வரியாக இருந்தாலும் சரி, ஏஜி அலுவலகமாக இருந்தாலும் சரி, தபால் இலாக்காவாக இருந்தாலும் சரி, ரயில்வே இருந்தாலும் எல்லா இடங்களிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ரீஜன்லேருந்து வர்றாங்க. வடகிழக்கு பகுதி, வடக்கு, இந்த பகுதியிலேருந்து தான் வேலைக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த பின்னணியிலேருந்து நீங்கள் திரு கனகராஜ் சொன்னார் பார்த்தீங்களா, வேலையில்லா திண்டாட்டத்தின் கொடுமை. இன்றைக்கி வந்து ஏர் இந்தியாவில் 3000 போஸ்ட் 25,000 பேர் கூட்டிட்டாங்க. அதே மாதிரி பல இடங்களில் உங்களுக்கு ஒரு கொடுமையை சொல்லணும்னா, ஈராக்குக்கு வேலை செய்ய போகிறதுக்கு இன்டர்வியூ நடத்துகிறாங்க. அங்கே போகிற அந்த இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கையிலே அங்கே செத்து போனவங்களோட உடம்பு வந்து பாடி வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு, ஏங்க இப்படி சண்டை நடக்கும்போது நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்களான்னு. இந்தியாவில் வேலை இல்லாமல் சாகிறத விட ஈராக்கில் போய் வேலையில் இருந்து செத்துட்டு போகிறேன், நான் உயிரோடு இருக்கிற கால வரலையாவது எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது சம்பாரித்து கொடுப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வேலையில்லா திண்டாட்டத்தின் கொடுமை.
இந்த கொடுமையின் காரணமாக தான் இன்றைக்கி பிரச்சனை உருவாகிருக்கு. நான் அண்மையில் வந்து தமிழ்நாட்டில் போஸ்ட்மேன் வேலைக்கு ஒரு தேர்வு நடந்ததுங்க. போஸ்ட்மேன் வேலைக்கு தமிழ்நாட்டில் யார் வரலாம்? வடகிழக்கு மாநிலங்களில் இருந்தும் உத்தரப்பிரதேசில் இருந்தும் பீகார்லேருந்து இங்கே வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே இந்தியில் 25க்கு 20, தமிழில் 25க்கு 23 மார்க் வாங்கிட்டாங்க. அது மோசடிங்க. இல்லை மோசடி அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அதுதான் இவ்வளவு நாளா நடக்கலையே, ஏன் இந்த மோசடி இப்ப நடக்குது? முன்னாடி ரீஜனல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருந்தது. அதுதான் அதுக்கு தான் வர்றேன். இப்ப அதை ஒழிச்சிட்டாங்க. இப்பவும் நாங்க கேட்கறதே அதான். நாங்க என்ன சொல்றோம்னா, வட மாநிலத்திலிருந்து வர்றவனுக்கு இந்தி மட்டும் தாங்க தெரியுது, ஆங்கிலமும் தெரியாது, தமிழும் தெரியாது. வருமான வரி அலுவலகத்திலோ ஏஜி அலுவலகத்திலோ அல்லது தபால் நிலையத்திலோ தமிழில் பேர் இருக்கும், இங்கே ஆங்கிலத்தில் தான் பேர் இருக்கும். அப்போது வெறும் இந்தி மட்டுமே தெரிஞ்சவங்களால எந்த பலனும் இல்லை. இன்றைக்கி வந்து ஆடிட் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வேலையை ஸ்தம்பித்து நிற்கிறது. ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். 2022 மட்டும் நான் இதுக்கெலாம் போகல. 2022 ஏஜிஎஸ் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் 158 பேர் வந்தாங்க. ஒருத்த கூட தமிழர் இல்லை, 158 பேர். அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு கோபம் வரும்ல, எங்க ஊர் வேலையை நீ அவனுக்கு ஏன் கொடுக்குற? நாம் என்ன கேட்டுட்டு இருக்கிறோம், நம்முடைய எம்பிக்களே நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேசியிருக்காங்க. தொடர்ந்து சமூக இயக்கங்களும் மற்றவர்களும் பேசுகிறாங்க. நீங்கள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையை கொடுங்க, நீங்கள் ஹிந்திக்காரங்களை கொண்டு வந்து ரயில்வேல ரீஜனல் டெவலப்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஏற்கனவே இருந்த நடைமுறையே 10 வருஷத்துல மாத்துனதுனால வந்த பிரச்சனை இது. அதான் அந்த இது பிரச்சனை வேற, அந்த பிரச்சனை வேற. இல்ல அந்த கொடுமை தான். இல்ல ரெண்டு ஒண்ணு நான் சொல்ல. அந்த கொடுமையின் விளைவு, வேலையில்லா திண்டாட்ட கொடுமை இருக்குல்ல, திரு கனகராஜ் சொல்லும்போது சொன்னார் பாரு, அந்த கொடுமையின் விளைவு என்னன்னா, தமிழ்நாட்டில் படித்த பசங்களுக்கு வேலை இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன் நான்? இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் தப்புன்னு இன்றைக்கி வந்து நீட் எக்ஸாம் முழுவதுமாக இன்றைக்கி மக்களுக்கு என்னென்னு புரிஞ்சு போச்சு, எப்படி ஃப்ராட் நடக்குன்னு. ஆனால் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் டைம்ஸில் நடக்கிற ஃப்ராட் யாருக்கும் தெரியல. அங்கே எப்படி, அதாவது வந்து சேர்த்து எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணுமா, எக்ஸாமோட வேலையும் வேணுமா, கோம்போ ஆஃபர். அந்த பசங்க வந்தவங்க சொல்கிறாங்க எங்கள்கிட்ட 80 லட்சம் 90 லட்சம் கொடுத்துட்டு பரீட்சை பாஸ் பண்ணிட்டு வர்றாங்க. அப்போது தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன தோன்றாங்க? இப்போ ஒருத்தர் ஒரு புத்தகமே போட்டிருக்காரு, தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் வேலை வாய்ப்புலன்னு. அப்போ இன்னொரு கேள்வி கேட்க தோணுது, டிஎன்பிஎஸ்சி கொடுங்கன்னு சொல்கிறீங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு வேலைக்கு எழுதி போடுற மாணவர்கள் ப்ரிப்பேர் ஆகிறவங்க ஆர்ஆர்பிக்கோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கோ எழுதுறதில்ல அப்படின்றது இன்னொரு பக்கத்தில் அதை பற்றின அவேர்னஸ் குறைவாக இருக்குன்றது ஒரு பிரச்சனை இருக்குது. அவேர்னஸ் குறைவாக இருக்குது. ஆனால் நீங்கள் பீகாருக்கு போனால், உத்தரப்பிரதேஷ் போனால், நான் அந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கேன், தெரு கோச்சிங் சென்டர் வச்சுருக்காங்க, அது உண்மை. ஆனால் நம்ம ஊரில் அப்படி இல்லை. ஆனால் இப்போ வந்து நான் முதல்வன் திட்டம் மாதிரி அங்கங்கே பல சமூக டாக்டர் அம்பேத்கர் கல்வி மையம் இது போன்ற இடங்களில் இன்னைக்கு கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது வேற விஷயம், நான் அதுக்கு போகல. இந்த பெங்களூர் லாவுக்கு இல்லை, பெங்களூர் சட்டம் வந்து என்னால் தவறுன்னு சொல்ல முடியலங்க. அதாவது தோழர் தியாகும் சொன்னார், அதாவது மூலதனம் வந்து கட்டுக்கடங்காமல் எங்கே வேணாலும் போகும். ஆனால் அந்த தொழிலாளியோட உழைப்பு சுரண்டல் இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ உழைப்பு சுரண்டல் இன்னொரு பார்ட் இல்ல, கன்னட தொழிலாளிய வேலைக்கு வச்சுட்டு உழைப்பு சுரண்டுவாங்க. நீங்க நெய்வேலிக்கு பிரிஃபரன்ஸ்னு சொன்னார் பொன்ராஜ் சார் கூட. இல்ல சார், உழைப்பு சுரண்டல் எடுத்துட்டீங்கன்னா கன்னடர்களை மட்டும் வேலைக்கு வச்சுக்கணும்னா கன்னடர்களையும் வேலைக்கு வச்சு அதே உழைப்பு சுரண்டல் நடக்கும். அதுல சுரண்டல் நடக்காதுன்னு நான் அப்படி சொல்லல. நான் சுரண்டல் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், இப்போ நீங்க வந்து ஏற்கனவே கனகராஜன் சொன்னாரு, நெய்வேலியில் நம்ம இடத்த கொடுத்தோம், எல்லா இடத்த கொடுத்தோம், அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தோம். ஆனால் இன்னும் இடத்த கொடுத்தவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலங்க, இன்னும் கிடைக்கல. இந்த ப்ரிஃபரன்ஸ்னு சொல்றதுக்கு ஆபத்தை நான் சொல்றேன். அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொன்னாங்க, அப்படியே வேலைக்கு எடுத்தவனா யாருன்னா கான்ட்ராக்ட் ஒர்க்கராக எடுத்திருக்கான். ரெகுலராக இருக்கிற வேலைக்கு எடுக்கலை, அப்போ கான்ட்ராக்ட் ஒர்க்கராக எடுத்திருக்கான். அப்போ இந்த கோரிக்கையில் ஒரு மாற்றம் பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஐஏஎஸ் வேலைக்கு ஐபிஎஸ் வேலைக்கு தான் சார் இன்னும் கான்ட்ராக்ட்ல எடுக்கல, மீதி எல்லாத்துக்கும் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு எடுத்தாங்க. லேட்டரல் என்ட்ரிங்கிற பேர்ல மோடி அரசாங்கம் இப்போ வந்து லேட்டரல் என்ட்ரிங்கிற பேர்ல டாக்டர் கான்ட்ராக்ட், நர்ஸ் கான்ட்ராக்ட், ஆசிரியர் கான்ட்ராக்ட், நீங்க சொன்னது ஒரே ஒரு கான்ட்ராக்ட் என்னன்னா ஐஏஎஸ்க்கும் வந்துருச்சுங்கறேன். ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் எபோ லெவல்ல அவங்க லேட்டரல் என்ட்ரிங்கிற பேர்ல பிரைவேட் கம்பெனில இருக்க எக்ஸிகியூட்டிவ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. அது மோடி அரசு வந்த பிறகு ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல கொண்டு வந்தாங்க. அது ஒரு பக்கம். இங்க என்னன்னா, லோக்கலுக்கு வந்து சாதாரண விலை அவர் சொன்னார்ல 75% அதை கொடுக்கறதுல நியாயங்க. ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் லெவல், அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக், இப்போ மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று வச்சுங்க. இப்போ மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் உலகத்திலே மிகச்சிறந்த விஞ்ஞானி நம்மகிட்ட இருப்பான்,
அவன் அசாம்காரனாக இருக்கலாம் அல்லது வேறு மாநிலத்தில். அப்போ அது மாதிரி வேலைகளை எக்ஸிக்யூட்டிவ் வேலைகளுக்கு நீங்கள் கொடுக்குற பொழுது அந்த மாநிலத்தில் எக்ஸம்ஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று தயார் பண்ண சொல்லி அதுக்கு விதிவிலக்கு கொடுத்து நீங்கள் வைங்க. ஆனால் நீங்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தா நீங்கள் இந்த 50% ஆள் கிடைக்க மாட்டாங்கன்றீங்களா எக்ஸம்ஷன் கொடுக்கணும்னா? இல்லை, இப்போ இன்னைக்கு பிரச்சனை இருக்குங்க. செயற்கை தொழில்நுட்பத்தில் இன்னைக்கு வந்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. A1ல் ஏஐயில் இன்னைக்கு அவங்களெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கவங்கள பல பேர் வந்து உலகத்திலே சிறந்தவன் தமிழ்நாட்டுக்காரனாக இருக்கான். இப்போ தமிழ்நாட்டுக்காரன் இப்போ பெங்களூரில் இருக்கணுமா இல்லையான்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போ இந்த தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிற மிகச்சிறந்த திறமையாளரை பயன்படுத்துவதற்கு மாநில அரசாங்கத்தில் நீங்கள் கேளுங்க, என்ன ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட கோரிக்கை என்னென்னா ரீஜனல் லெவல் ரெக்ரூட்மெண்ட்டை கொண்டு வரணும். தமிழில் தேர்வு எழுத வேண்டும். நீங்கள் வடநாட்டில் தேர்வு எழுதி வர்றவன் பூரா இந்தியில் தேர்வு எழுதிட்டு இங்கே வர்றான் தமிழ்நாட்டுக்கு. அவனுக்கு தமிழ் தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு தமிழில் தேர்வு வைக்கணுங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறோம். 2-3 விஷயங்களை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நம்ம சேர்த்து பேசுகிறோம். இப்போ ரயில்வேல அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களை பணியில் அமர்த்து, ரிசர்வ் வங்கியில் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களை பணியில் அமர்த்து அப்படின்னு கேட்குறது நியாயம். அது நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இருந்த ஒன்று. இங்கே தனியார் துறையில் அரசியல் சட்டம் தர்ற SC ST இடஒதுக்கீடு OBC இடஒதுக்கீடே கொடுக்க மாட்டேன்றவங்கள்ட்ட ஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எங்கள் ஊர்க்காரனுக்கு மட்டும் வேலை கொடு. இல்லை, அதுக்கு ஒரு சட்டமே கொண்டு வர்றதுல தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னையெல்லாம் யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. சாதாரண மனிதர்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா SC STக்குன்னு ரிசர்வேஷன் இருக்குது, BCக்குன்னு ரிசர்வேஷன் இருக்குல்ல. அதில் உயர் அதிகாரிகள் உயர்மட்டத்தில் IAS IPS இது மாதிரி இருக்கிற இடத்துல சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அவைலபிள்னு சொல்லி அந்த போஸ்ட்டை டீரிசர்வ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து மக்களுக்காக ஒரு தேவை இருக்கிற பொழுது, வேலைக்கான ஒரு வேதனை இருக்கிற பொழுது அந்த மக்களுக்கு சில ஒதுக்கீடுகளை செய்வதில் தவறே இல்லை. அதுதான் முக்கியமான பாயிண்ட். இன்றைக்கி வந்து காங்கிரஸ் அவங்க சொன்னாங்க ஆர்டிகல் 14 and 19. அது மட்டும் இல்லை, ஆர்டிகல் 15 இருக்குது, ஆர்டிகல் 21 இருக்குது, ஆர்டிகல் 300 இருக்குது சொத்து சம்பந்தமாக. அப்போ இதெல்லாமே என்ன சொல்லுது? அவர்களுக்கான அந்த உரிமை என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் அதை இப்போ தடுக்கிறீங்களா? அப்போ அந்த உரிமையை நீங்கள் நம்ம தடுக்க முடியுமா? சொத்து உரிமையை தடுக்க முடியுமா? ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட்டை தடுக்க முடியுமா? அப்போ என்னுடைய மக்களுக்கு அங்கே வேலை கொடுன்னு கேட்குறதுல எந்த தவறுமே இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஹை லெவல் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட், அதாவது சயின்டிஃபிக் இதே மாதிரி டெக்னிக்கல் ஹையர் லெவலில் எடுக்கும்போது அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் வாங்கியும் கொண்டு வருவதில் தவறு இல்லை. சரி, நன்றி. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி கர்நாடக அரசு சட்டம் கொண்டு வர்றது மாநில உணர்வினுடைய வெளிப்பாடா இல்லை தொழில் வளர்ச்சியை பாதிக்கும்னு சொல்கிற கருத்து ஏற்புடையதா என்கிற ஒரு 4 வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கு. ஒரு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கர்நாடகத்தில் தொழில் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நிர்வாக பணியிடங்களில் 50%, பிற அலுவல் பணியிடங்களில் 75% பணியிடங்களையும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை மட்டுமே கொண்டு நிரப்ப வேண்டும் என்று அந்த மாநில அரசு சட்டம் கொண்டு வருவது பற்றி நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். இது மாநில உணர்வின் வெளிப்பாடு என்று 54% பேரும், தொழில் வளர்ச்சியை பாதிக்கும் என்று 25% பேரும், இது திசை திருப்பும் செயல் என்று 4% பேரும், சட்டப்படி செல்லாது என்று 17% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நிறைவு பார்வைகளை சுருக்கமாக கேட்க விரும்புகிறேன். திரு பொன்ராஜ் ஒரு நிமிஷம், நான் திரு தியாக அவருடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு தியாகம். சட்டம் படிங்கிறத சொல்கிறதுக்காக சொல்கிறேன். 14 அது இதெல்லாம் சொன்னாங்க. நேரடியாக ஆர்டிகல் 16ல் 3வது பிரிவு அது மிக தெளிவாக என்ன சொல்லுதுன்னு சொன்னால், குறிப்பிட்ட சில பணிகளையும் நியமனங்களையும் வசிப்பிடம் சார்ந்து ஒதுக்குவதற்கு இந்த சட்டம் தடையாகாது. வாய்ப்பு சமத்துவங்கிறதும் அரசு வேலைவாய்ப்பு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஈக்குவாலிட்டிக்கு தடை இல்லை. இதை செய்ய முடியும். அதனால் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இல்லை. ஏற்கனவே வடகிழக்கு மாநிலங்களில் இன்னர் பர்மிட் லாவே இருக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட பாஸ்போர்ட் மாதிரி நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா இங்கெல்லாம் நீங்கள் போகணுன்னா எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க, எப்போ திரும்பி வர்றீங்கன்னு அனுமதி வாங்கி கொண்டு தான் போகணும். இது அவங்களுடைய தனித்தன்மையை பாதுகாப்பதற்கு இன்றியமையாது. இதே போல் இங்கேயும் தேவைப்படுது. என்ன இங்கே முக்கியமானதுன்னா, இந்த நீங்கள் சொல்கிறீங்க மேலையும் கீழையும் வித்தியாசப்படுத்துறதுனால தான் அதில் 50%, இதில் 75%, எதுலேயும் 100% இல்லை. முற்றுரிமை இல்லை, முன்னுரிமை. அந்த முன்னுரிமைக்கு என்ன கிடைக்குங்கிறத கணக்கு வச்சு தான் பண்ணுறாங்க. அதில் நிறைய தளர்வுகள் கொடுக்குறாங்க. இது இல்லைன்னா என்ன பண்ணலாம்? அனுமதி வாங்கி கொண்டு நீங்கள் அமர்த்தி கொள்ளலாம். அரசிடம் அனுமதி வாங்குவதை தான் இவங்க
எதிர்ப்பாக கருதுகிறாங்க. யார்? இந்த நிர்வாகங்கள். ஏன்னா தாங்கள் வைத்தே சட்டம்னு ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கிட்ட போய் எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் 2 பேரை சேர்த்துக்கிறோன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு குறைவாக கருதுகிறாங்க. அப்படி கருதக்கூடாது. ஏன்னா ஒரு சேமநல அரசு அப்படி இருக்க முடியாது. என்ன முக்கியம்னா, இந்த புதுத்தாராளிய கட்டத்தில் இது இப்படி தவிர்க்க முடியாது என்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ புதுத்தாராளியத்தை கொண்டு வந்து நுழைத்த காங்கிரஸ் தலைமையே இந்த முறை தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, புது தாலாலியம்னா என்ன? அது நியோ லிபரலிசம் நரசிம்மராவ் காலத்திலேருந்து வரக்கூடியது. 33 ஆண்டு கால பொருளாதார கொள்கை வேலைவாய்ப்பு சார்ந்ததாக அமையவில்லை. இது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையினுடைய சுய விமர்சனம். அது ஆமா, அவங்க அப்ரெண்டிஸ்ஷிப்க்கே நாங்க இன்டர்ன்ஷிப் இது தரமாங்களே, நவசங்கல்ப் எகனாமிக் பாலிசி வேணுங்கிற கருத்துக்கு வர்றாங்க. சரி, அப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட்னு பார்க்கும்போது இந்த பிரச்சனையை வேலைவாய்ப்பு சார்ந்து பார்க்கணும். இன்னும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இவங்க தொழிலாளர்கள் எந்த தொழிலாளியாக இருந்தாலும் சுரண்டல் தானேன்னு கேட்டீங்க. அதுக்கு ஒரு முக்கியமான பதில் இருக்குது. என்னன்னா, கன்னட தொழிலாளர்கள் தங்களுக்குள் அமைப்பாக திரள்வதை காட்டிலும் வெவ்வேறு மொழிக்கலப்போடு திரள்வது கஷ்டம், ஜனநாயக சக்தியோடு இணையிறதும் கஷ்டம். நம்ம தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஸ்டெர்லைட் போராட்டம். தொழிலாளர்கள் போராட்டம் மட்டுமல்ல, மீனவர்கள், வணிகர்கள், உழவர்கள் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க? எல்லோரும் தமிழர்கள் என்பதால் எளிதில் ஒன்று சேர்ந்தாங்க. அதே போல் தான் அங்கேயும். அதனால கார்ல் மார்க்ஸ் சொல்கிறாரு, தி ஒர்க்கிங் கிளாஸ் ஆர்கனைசஸ் இட் செல்ஃப் ஆன் எ நேஷனல் பேசிஸ். மொழி என்பது தொழிலாளர்களை ஒன்றுபடுத்துகிற ஒரு கருவி, பிளவுபடுத்துகிற கருவி அல்ல. எனவே அது கன்னடர்களின் தேசிய தாயகம் என்று சொன்னால் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தன்மைக்கு உட்பட்டுத்தான் அங்கு சட்டங்கள் இயற்றப்படணும். நன்றி. திரு பொன்ராஜ். அதாவதுங்க, நான் எந்த ஒரு மாநிலத்திற்கும் அந்த மாநில மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் முழு பங்கு இருக்குது, முழு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அது என்ன எதில் பண்ணணும்? அதாவது மக்கள் அந்த பெரும்பாலான பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இப்போ நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள், இல்லை ரயில்வே, இல்லை பேங்கிங் செக்டார், இல்லை போக்குவரத்து, இந்த மாதிரி துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பெரும்பாலான மக்களோடு இணைந்து பழகக்கூடிய, இணைந்து வேலை பார்க்கக்கூடிய துறைகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ரிசர்வேஷனை கொண்டு வர்றதுல தவறு இல்லை. ஆனால் நீங்கள் இங்கே பெங்களூரில் உட்காந்துக்கிட்டு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறவனுக்கு கன்னடம் தெரிஞ்சால் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த விதமான இது இருக்க மாதிரி தெரியல. அதில் வேணால் நீங்கள் ஒரு 50%க்கு பதிலாக ஒரு 25%, 20% நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க நான் சொன்னேன். அது உண்மையிலேயே அவர் துரைப்பாண்டியன் சொன்னது மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா அது நடக்காது. என்என்சியில் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நடந்துச்சா நான் இது வரைக்கும் நடக்கலை. அது மாதிரி ஒரு அலாட்மெண்ட்டு ஒரு 25%, சப்போஸ் அதில் கிடைக்கல அப்படின்னா மற்ற இடத்துல இருந்து ஃபுல்லப் பண்ணிக்கலாம் என்ற ஒரு முடிவை ஒரு ஜனநாயக முறைப்படி எடுத்தால் அது வளர்ச்சிக்கு வித்துடும். அது ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்கும் சரி, ஒரு எக்கனாமிக் பாலிசிக்கும் சரி, ஒரு ஸ்டேட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பாலிசிக்கும் சரி, அது ஒரு ஈக்குலிபிரியமாக ஒரு பேலன்சிங்கான ஆக்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ரயில்வே ரிசர்வேஷன் கிளர்க்கு ஹிந்தி தான் பேசுகிறான் தமிழ்நாட்டில். ஒரு பேங்க் மேனேஜர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, ஒரு கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு, அவர்கிட்ட போய் பேங்க் லோன் வாங்க முடியல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்தந்த மாநிலத்துக்கு செல்பவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மொழியில் ப்ரொஃபிஷியன்சி எடுக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கப்பட வேண்டும், கட்டாயப்படுத்தப்பட வேண்டும். அதில் செஞ்சு தான் நீங்கள் கொண்டு வரணுமே ஒழிய ஒட்டுமொத்தமாக 50%, ஒட்டுமொத்தமாக 75% போனீங்கன்னா அது ஒரு ரிட்ரைக்ரேட் ஸ்டெப்பாகத்தான் பார்க்கப்படும். எனவே இதில் ஒரு பேலன்சிங் ஆக்டை கர்நாடக அரசு கொஞ்சம் சிந்தித்து இதனுடைய வரக்கூடிய ரேம்பிஃபிகேஷன் என்னன்றதை பார்த்து அவர்கள் ஒரு முடிவெடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். திரு துரைப்பாண்டியன், ஒரு நிமிஷத்தில் சுருக்கம். ஒரு நிமிஷத்தில் என்னென்னா, அதாவது பர்சன்டேஜ் வேணால் டிஃபர் ஆகலாம், ஆனால் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு அங்கே தொடங்கப்படுகிற தொழிற்சாலைகளில் வேலை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் லெவல், ரொம்ப ஹையர் லெவல், டாப் மோஸ்ட்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு விதிவிலக்கு, தோழர் தியாகு சொன்ன மாதிரி ஒரு விதிவிலக்கு வாங்கி அவர்களை கொண்டு வருவது மாநில அரசோட அனுமதியோடு கொண்டு வருவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இதை சன்ஸ் ஆஃப் த சாயில் மாதிரி யாரும் பார்த்து விடக்கூடாது. ஏன் இது மண்ணின் மைந்தர்களுக்கான வேலை தான் அவங்களே சொல்றாங்க. இல்லை, அது ஒரு பிரிவினையை நோக்கி எல்லாம் எங்களுக்கு அப்படி நம்ம சொல்லலை. இப்போ அந்த அடிப்படை வேலையை நம்ம கேட்குறோம். அதனால சன்ஸ் ஆஃப் தி சாயில் மாதிரி கான்செப்டே அதுல இருந்து தானே வருது. மண்ணின் மைந்தர்களுக்கு முன்னுரிமைன்றதுல தானே இந்த வேலை என்று கேட்குறோம். ஆனா அதே சமயத்துல கன்னடம் தெரியாத யாரும் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல இல்ல, வேலையில இருக்க கூடாதுன்றாங்க, உயர் பதவியில் இருக்க கூடாதுன்றாங்க. நான் என்ன சொல்றேன், அதை பேலன்ஸ் பண்ணும். அவர் சொன்னார்ல பேலன்சிங் ஆக்ட்னு, அந்த பர்சன்டேஜ் மே டிஃபர், அதிகமா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம்.
ஆனால் அங்கே இருக்கிற அந்த பகுதி மக்களுக்கான வேலை வாய்ப்பை அந்த என்ன கேட்டால் தொழில் வருங்கிற பொழுது பல இடங்களில் அக்ரிமெண்ட்லேயே கையெழுத்து போடுறாங்க. அந்த பகுதியில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து 6 லட்சம் கோடி வந்திருக்கு, 3 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்க லோக்கலுக்கு வேலை கிடைச்சதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த அக்ரிமெண்ட்லேயே என்ன சொல்கிறீங்க, அந்த பகுதி மக்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்காகன்னு சொல்கிறீங்க. மக்களுக்கு என்ன வேலை கிடைக்குது? குவாலிட்டியான வேலை கிடைக்குதா? 18,000 20,000 சம்பளம் தான் கிடைக்குது. அதுவும் பல மணி நேரம் வேலைக்கு வாங்குறாங்க. பெரிய வர்ற முதலீடு அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் ஜாப் இல்லைங்க. நீங்க சாஃப்ட்வேர்ல கொடுக்கிற அளவுக்கான கம்ஃபர்ட் மற்ற துறைகள்ல கிடைக்கலன்ற புகாரும் இருக்கு. நீங்க வந்து எம்டெக் படிச்ச பையன் சாப்பாடு கொண்டுட்டு போயிட்டு இருக்கான் தெருவில். அதனால குவாலிட்டி ஆஃப் ஜாப் இல்ல, டீசன்ட் ஜாப் இல்ல, சரியான சம்பளம் இல்ல, சரியான வேலை நேரம் இல்லைங்கிறது அது தனி போராட்டம். ஆனா அதே நேரம் அதுதானே முதன்மையான பிரச்சனை. அதுதான் முதன்மையான, அதுக்கு தான் நாங்க வேலை நிறுத்தம் பண்றோம், அதுக்காக தான் பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்குகிறோம் என்ற பெயரில் வெளிமாநிலத்தில் கொண்டு வந்து திணிப்பது என்பது அது சரியானதல்ல. அது ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கும். நீங்க ஒன்றிய அரசு பணிகள்ல திணிப்பு நடக்கும். திருப்பூர் முதலாளிகளும் ஈரோடு முதலாளிகளும் அங்கேருந்து வாங்க அப்படின்னு ஏஜென்ட் வச்சு பஸ் வச்சு கூட்டு வர்றாங்க. அது எங்க திணிப்பு இருக்கு? அது தனியார் துறையில ஏது திணிப்பு? அது காரணம் தியாகும் கனகராஜ் சொன்னதுதான், எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். நீங்க ரெண்டு மூணு விஷயத்தை தொழிலாளர்கள் இல்ல வடமாநில தொழிலாளர்கள் அங்கேயே இருந்துக்குவான், அரிசி வாங்கி கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு வாங்கி போட்டோம்னா அவன் வந்து இருப்பாங்கிறதுலாம் அது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன். சட்டப்படி குறைந்தபட்ச கூலியை நிர்ணயம் செய்வதில் மாநில அரசுகள் தவறுகிற காரணத்தினால் இன்னைக்கு தொழிலாளர்கள் இப்படி சுரண்டப்படுகிறார்கள். அதுதான் காரணம், அடிப்படை காரணம். சுரண்டல் ஒரு இஷ்யூ, இது இன்னொரு இஷ்யூ. திருமதி தரணி ஒன்று சொல்லிடுறேன். ஒரு பளபளப்பான வேலை வாய்ப்பு ஒரு தட்டில்னா, இன்னொரு பக்கம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ். தமிழ்நாட்டிலே 8 மணி நேரத்தை ஒழிக்கிற முயற்சி எந்த பேரில் வந்துச்சு? ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கேட்குறாங்கன்னு வந்துச்சு. 8 மணி நேரம் வேலையை ஒழிச்சிருவாங்க, வரம்பற்றதாகிடும். இரண்டாவது, ஜாப் செக்யூரிட்டினே கிடையாதுங்க. எந்த ஜாப்லையுமே இந்த ஐடி ஜாப்ஸ்ல ஜாப் பிரைவேட்னு போனாலே ஜாப் செக்யூரிட்டி இல்ல. அதுக்கு என்ன பெயர் சொல்லி ஓரளவுக்கு தொழிற்சங்கங்கள் நடத்தி பாதுகாப்பு பெற்று வச்சிருக்கிறாங்க. ஒரு மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரியில் இருக்கிற பாதுகாப்பு கூட இங்க இருக்கிற இதுல கிடையாது. உண்மைதான். ஐடில தொழிற்சங்கத்தையே கட்ட முடியல, யாராலையும் போய் நம்ம விட முடியாது. சேமநாடு அரசு கட்டுப்படுத்தணும். இது ஒரு கட்டுப்படுத்துற. திருமதி கிருத்திகா, இதில் வந்து நிறைய ஒரு 360 டிகிரி கோணத்தை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து மிக ஆதாரமான பிரச்சனை வேலைவாய்ப்பு என்பது. முதலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சிருந்தால் இந்த பிரச்சனையை இன்றைக்கி விவாதிக்க வேண்டிய நிலைமையே இருந்திருக்காது. ஒன்றிய அரசு வேலைவாய்ப்பு எப்பெல்லாம் காவிரி பிரச்சனை வருதுன்னா தண்ணி இல்லாதப்போ தான், தண்ணி இருக்கிறப்ப யாரும் எதுவும் பேச போகிறதில்ல. எப்பெல்லாம் இந்த பிரச்சனை வருது, ஏன் இவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா, எங்கேயோ வேலைவாய்ப்பு பிரச்சனை இந்தியா முழுக்க நீருப்பொத்த நெருப்பாக பொங்கிக்கிட்டு இருக்குது. என்றைக்கு அது வெடிக்க போகுதுன்னு தெரியல. அதுதான் இங்கே பிரச்சனையாகுது. அப்படின்னா ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புகளை சரியாக உருவாக்கவில்லை. அதை வந்து நோக்கி போகும்போது மாநில அரசு தங்கள் மாநில உரிமைகளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஏன்னா அப்போ தான் இந்த மாநிலத்தில் வந்து அந்த மாநில மக்களுக்காக மாநில மக்கள் வந்து தேர்ந்தெடுத்த அரசு. இரண்டாவது, அரசியலமைப்பு சட்டம். யார் எங்கே வேணாலும் வேலை பார்க்கலாம், அவங்களோட அடிப்படை உரிமைகளை காப்பாற்ற வேண்டும். அதனால தான் இப்போ நாங்கள் பெங்களூர் ஃபுல்லாகவே நாங்கள் மைக்ரேட்டட் கம்யூனிட்டி, எக்கச்சக்கமான மைக்ரேட்டட் கம்யூனிட்டி மிக நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறோம். அதுக்கு மூணாவது என்ன அப்படின்னா, இவங்க சொல்கிற விதிவிலக்குகள், இந்த சட்டம் அப்படியே நம்ம மேலாப்பில் பார்க்குறோம். ஆக்சுவலி இதை வந்து மாநில உரிமை கன்னடிகாங்கிறது இங்கே கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் யார் கன்னடிகாங்கிறதே டெஃபினேஷன் உண்டு. நாங்கள் தமிழ்காரங்களும் கன்னடிகாவாக தான் அலையாடப்படுகிறோம். தெலுங்குக்காரங்க, துளு, கொங்கணி, மராத்தி, முன்பே சொன்ன மாதிரி எல்லாரும் கன்னடிகா அப்படிங்கிற ஒரு குறை. எப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும், கர்நாடகத்தில் நீண்ட நாட்கள் வசிப்பவர்கள் கன்னட மொழியை கற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே கன்னடிகாவாக அறியப்படுகிறார்கள். அப்படிங்கும்போது அவர்களுக்கான ஒரு சிறிய முன்னுரிமை, எப்படி ஒரு பழங்குடி நலன்களை பாதுகாப்பது போல் இந்த மண்ணின் நலனையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே சமயம் எம்என்சி, தொழிலாளர் நலன், ஐடிங்கிறப்ப ஐடியில் ஒரு இடத்துல வேலைக்கு எடுப்பாங்கங்கிறதே ஒரு தவறான இது. எங்கேருந்து வேணாலும் வேலை பார்ப்பாங்க, யார் வேணாலும் வேலை பார்ப்பாங்க. மிஸ்டர் பொன்ராஜ் சொன்ன மாதிரி ஜெர்மனிலேருந்து கூட இங்கே வேலை பார்ப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்டு யூஎஸில் இருக்கா, அவள் இன்ஃபோசிஸ்க்கு வேலை பார்த்துட்ருக்கா பெங்களூருக்கு. ஏன் நைட்டெல்லாம் தூங்கலை அப்படின்னா இந்தியன் டைத்துக்கு நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா யூஎஸில் இருக்கவங்க இந்திய கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது யார் எங்கே வேலைக்கு எடுக்கிறாங்க, அதை எப்படி எடுக்கிறாங்க, எந்த இடத்துலேருந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிறதுல நீங்கள் வெறும் பெங்களூரு அப்படின்னா பெங்களூரில் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க
ஐடியில் அப்படிங்கிறதே ஒரு மித்து தான். அப்படிங்கும்போது இந்த சட்டம் எந்த அளவுக்கு எம்என்சிக்கு பொருந்தும் அப்படின்னா பொருந்துவது மிக மிக கடினமானது. அதில் குறைந்தபட்ச ஒரு மாநில உரிமையை கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டமாக தான் இதை பார்க்குறேனே தவிர்த்து நம்ம சொல்கிற மாதிரி நாளைக்கே வேலைக்கு போகணும்னா இல்லை, ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. புதிதாக வேலைக்கு எடுப்பவங்களுக்கு சில விஷயங்களை அவங்க அறிவுறுத்துறாங்க. அதுக்கான விஷயங்கள் தான் சொல்றாங்க. வேணும், உள்ளூர்காரங்களுக்கு வேலையும் வேணும், ரீஜனல் ப்ரைட் மாநில உணர்வு அப்படின்னு வந்தால் அதற்கும் ஈடு கொடுக்கணும். இப்படியான பல நெருக்கடிக்கு மத்தியில் சித்தராமையா அரசு கொஞ்சம் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து தள்ளாடுதுன்னு நினைக்கிறேன். திரு கனகராஜ், எல்லா அரசாங்கங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. நீங்கள் அதனால தான் நான் அடிப்படையான பிரச்சனை வேலை வாய்ப்பை நீங்கள் பேசணும். ரிஷி சுனாக் என்ன சொன்னார்? மைக்ரண்டைலாம் நான் வெளியே அனுப்பிடுவேன்னு தோற்று போனார். ஆக்சுவலாக ட்ரம்ப் போன தடவை தோற்று போகிறதுக்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய வெள்ளைக்காரனுக்கு வேலை இல்லைன்னு தான் அவர் ஆரம்பித்தார். ஆக்சுவலாக ஃப்ரான்ஸில் இப்போ நடந்த தேர்தலில் ஃபார் ரைட்டு என்ன சொன்னாங்க? தோற்று போன ஃபார் ரைட்டு என்ன சொன்னாங்க? இங்கே இமிக்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஆனால் ரொம்ப ஆச்சரியம், இன்னொரு வகையான ஒரு ஒரு மண்ணின் மைந்தர்னு பேசுறது இன்னொரு வகையான வலதுசாரித்தன்மை. வலதுசாரித்தன்மை தான். நீங்கள் அதே இதை G20 முதல் முறையாக பிரேசில் எதை கொண்டு போகிறாங்கன்னா இது சொத்து வரி விதிக்க வேண்டும் என்பதை G20 விவாதிக்க வேண்டும் என்று இவங்க அஜெண்டாவாக கொடுக்குறாங்க, விவாதிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எங்கே வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார் ரைட்டு போன பிறகு எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளாஸ் ஒன்று யோசிக்கும் போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இன்னொரு டர்ன் எடுக்கிறாங்க. வேலை தாண்டா முக்கியம், நீ மைக்ரண்ட்டை சொல்லி ஏமாத்தாத, நீ வரி போடுறதுக்கு நீ தயங்குற, அது தப்பு அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. தோழர் சொன்ன மார்க்ஸ் சொன்னது ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிப்பார்னா பல்வேறு தேசிய இனங்களையும் சார்ந்த கம்யூனிஸ்டுகள்னு ஆரம்பித்து முடிக்கும்போது உலகத் தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் தான் முடிப்பார். ஏன்னா ஒர்க்கிங் கிளாஸ் அதனுடைய அந்த தொழிலாளிக்கு மொழி இனம் எதுவும் கிடையாது, மதம் எதுவும் கிடையாது, தொழிலாளி மட்டும்தான் அவனுடைய ஒற்றை அடையாளம். ஆமாம். ஆனால் ஆரம்பத்தில் இதை நம்ம வேற விவாதம், நீங்களும் தோழர் தியாகம் பேச வேண்டிய இன்னொரு விவாதம். சரி. ஆனால் அதனால என்ன சொல்றேன்னா உள்ளூர்காரர்களுக்கு முன்னுரிமை என்பதை நீங்கள் முற்றிலுமாக அகற்ற முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரைசிஸில். அது கூட ஆனால் இப்படி 75% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல்வேறு தொழில்களில் 75% இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த நம்பர்ஸில் அவர் சொல்கிற அந்த 50% இருக்குல்ல, அதுதான் பிரச்சனையாக இருக்கும். எனவே இதில் ஒரு பேலன்ஸ். நீங்கள் நான் சொல்கிறது தீர்வை பற்றி சொல்கிறேன், பட் நிவாரணம் ஒன்று இருக்குல்ல, அது இடைக்காலமாக தானே இருக்க முடியும். அது என்னங்கிறது இன்னைக்கு எல்லா மாநில அரசுகளுக்கும் ஒரு சிக்கலாக இருக்குது. தொழில் இருந்தால் தானே வேலை, தொழில் இருந்தால் தானே வேலை. ஆனால் நீங்கள் வேலை கொடுத்தா தான் உங்களுக்கு லாபம். நீங்கள் ஓடிக்கிட்டே ஒன்றும் இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னு ஃபோர்டு போனான், நீங்கள் என்ன தப்பு நடந்தது, என்ன வேணாலும் தாரேன்னு தமிழ்நாடு கூப்பிட்ட போது ஏன் போனான்? ஏன் குஜராத்லேருந்து போனான்? தமிழ்நாடுன்னு சொல்லும்போது கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க தமிழ்நாடு திமுக வந்துச்சு அதனால் ஓடி போயிடுவாங்க. குஜராத்லேருந்து ஓடி போயிட்டான், வைன்னு கேட்குறான். இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை, வேற சில நாட்டிலேருந்து போனான். அப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் அவனுக்கு லாபம் இல்லை என்றால் நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னாலும் அவன் வரமாட்டான் சார், 100% வரமாட்டான். நன்றி. ஏராளமான ஆழமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இது ஒரு தொடரும் விவாதம். இதில் இன்னமும் நிறைய கோணங்களும் பார்வைகளும் பேசுறதுக்கு இருக்குது. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.